எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடைபெற்றது. நாங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. என் குடும்பம் ரொம்ப பக்தி உள்ள ஒரு குடும்பம். தினமும் காலையிலும் மாலையும் பக்தியோடு நாங்கள் கடவுள் வணக்கம் செய்வோம். எங்கள் வீட்டிலேயே தனியாக அதற்கு ஒரு அறையே நாங்கள் வைத்திருந்தோம். சின்ன வயதிலிருந்து என்னை அப்படித்தான் பழக்கி இருந்தார்கள். நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இருந்து அவ்வளவு நான் பக்தியோடு கடவுள் வணக்கம் செய்வேன். தினமும் காலையும் மாலையும் தவறாமல் நான் கடவுள் வணக்கத்தை செய்வேன். எங்கள் குடும்பமே அப்படித்தான் இருந்தது. வியாபாரத்துக்காக என் பெற்றோர் சென்னைக்கு போனார்கள். சென்னையில் பாடி என்கிற இடத்துல என் தகப்பனார் ஒரு வியாபாரியாக அங்கு வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். அங்கு தான் நான் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தோம். எனக்கு 3 சகோதரர்கள். எனக்கு அப்பொழுது 14 வயது. அந்த சமயத்தில் இயேசுவை பற்றி எனக்கு சிலர் வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், இயேசுலாம் கடவுளே கிடையாது, கிறிஸ்தவங்களுக்கு புத்தியே கிடையாது, ஒரு மனிதனை போய் கடவுள்னு சொல்கிறீங்க. அப்படி தான் நான் சொன்னேன். எனக்குள்ள பக்தி வைராக்கியத்தினால இயேசுவை நான் வெறுத்தேன். யாராவது இயேசுவை பற்றி பேசினா கோபம் வரும். நான் அவளை திட்டி அனுப்பி விடுவேன். இயேசுவையே கேவலமாய் பேசினேன். நான் அவ்வளவு எனக்குள்ள மத வைராக்கியம். அதனால் இயேசுன்னு பேரை கேட்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படி இருந்தவன் என்னுடைய 14வது வயசில் ஒரு கொடிய வியாதி எனக்கு வந்தது. ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கிவிட்டது. இருதயம் வீங்கினதுனால என் வலது கால் செயலற்று போய்விட்டது. நொண்டியாக படுத்த படுக்கையிலானேன். என் வலது கால் அசைக்கக்கூட முடியாத அளவிற்கு வியாதி கொடூரமாகிவிட்டது. சென்னையில் எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு என் பெற்றோர் என்னை கொண்டு போனார்கள். எவ்வளோ பணத்தை செலவு பண்ணினார்கள். குணமாக்க முடியவில்லை. மருத்துவம் என்னை கைவிட்டது. கடைசியில் பிரபலமான ஒரு டாக்டரிடத்தில் கொண்டு போன போது 4-5 டாக்டர்கள் என்னை பரிசோதித்தார்கள். தலை முதல் கால் வரைக்கும் பரிசோதித்து ஆலோசனை பண்ணினார்கள். என் பெற்றோரை கூப்பிட்டு சொன்னார்கள், உங்களுடைய மகனுடைய இருதயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் உங்களுடைய மகனை மருத்துவத்தால் குணமாக்கவே முடியாது. இருதயம் முழுவதும் டேமேஜ் ஆகிவிட்டது. இன்னும் சில வாரங்கள் அல்லது சில நாட்கள் தான் உங்களுடைய மகன் உயிரோடு இருப்பார். வீட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் அன்பாக கவனித்து கொள்ளுங்க. சில மாத்திரை உங்கள் திருப்திக்காக நாங்கள் தருகிறோம், அதை கொடுங்கள் என்று அனுப்பி வைத்து விட்டார்கள். கைவிடப்பட்ட நிலைமை. என்னை கொண்டு வந்து வீட்டிலே வைத்திருந்தார்கள். என் காலை அசைக்க முடியாது, படுக்கையில் எழும்பி உட்கார முடியாது, தாகம் எடுக்கும் தண்ணி குடிக்க முடியாது, பசி எடுக்கும் சாப்பிட முடியாது. இருதயம் வீங்கி இருந்ததுனால மூச்சு விடுவது கஷ்டம். எந்த நேரத்திலும் மரணம் என்னை சந்திக்கலாம். என் குடும்பமே துக்க வீடாய் மாறிவிட்டது. எல்லாருக்கும் ஒரு மரண பயம். எங்கள் வீட்டில் ஒரு சிரிப்பு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. என் தாய் தகப்பன், என் உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாருக்குள்ள ஒரு துக்கம், மரணம் என்னை வீட்டுக்குள் நெருங்கி கொண்டு இருக்கிறார். கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. அப்பொழுதுதான் டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்களே என்று சொல்லி கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இனி என்ன செய்வது என்று கலங்கியிருந்த சமயம்தான் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். நாங்கள் எந்த கூட்டத்துக்கும் போனதில்லை, எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, எந்த ஊழியரையும் எங்களுக்கு தெரியாது, எந்த சபையும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசு என்னை நேசித்து என்னை சந்திக்க ஒரு வாலிபனை அனுப்பினார். அவர் எங்களுடைய குடும்ப நண்பர். வியாபாரத்தில் எங்கள் அப்பாவோடு பழகினதுனால ஒரு வாலிபன், லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனி இருக்கிற பாடியில் அதில் வேலை செய்து கொண்டிருந்தவர். நான் வியாதிப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு சும்மா விசாரிச்சுட்டு போக வீட்டுக்கு வந்தார். அவங்க பெயர் சாமுவேல். எங்கள் வீட்டில் வந்திருந்த போது என்னுடைய தாயார் அவங்களை கிறிஸ்தவர் என்று அறிந்தவர்கள் அவரை கண்ட உடனே கண்ணீர் விட்டு அழுதார்கள். என் மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, எந்த நேரத்தில் மரணம் நடக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணுவியா, இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டார்கள். அந்த சகோதரர் உடனே நான் ஜெபம் பண்ணுறேன். உடனே அவர் இந்த சர்ச்சை கொண்டு வாங்க, அங்கே கொண்டு வாங்க, இங்கே ஒன்றும் சொல்லவில்லை. நான் ஜெபம் பண்ணுகிறேன்.
என் படுக்கையின் அருகில் முழங்கால் படியிட்டார். அவர் ஒரு ஊழியக்காரரும் அல்ல, அவர் ஒரு பாஸ்டரும் அல்ல, அவர் ஒரு விசுவாசி, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவர். ஆனால் இயேசுவை விசுவாசித்து ஜெபிக்கிற பரிசுத்தாவின் வல்லமை பெற்றிருந்தவர். அவர் முழங்கால் படியிட்டு கரமுயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தார். என் தாயார் முழங்கால் படியிட்டார்கள். என் தகப்பனார், என் உடன் பிறந்த 3 சகோதரர்கள். எப்படி ஜெபிக்கணும்லாம் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. எங்களுடைய தாயார் மாத்திரம் இயேசுவே இயேசுவே அந்த பெயரை சொல்லி அழுது கூப்பிட்டார்கள். என் மகனுக்கு உதவி செய்யுங்க, என் மகனுக்கு இறக்க செய்யுங்க. அப்போ கூட நான் இயேசுவை நம்பவில்லை. நான் கண்ணை திறந்து அவர் ஜெபிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த அறைக்குள்ளே தேவ பிரசன்னம் இறங்க ஆரம்பித்தார். ஒரு வல்லமை இறங்குவதை நான் உணர்ந்தேன். என் சரீரத்திற்குள் ஒரு வல்லமை, தெய்வீக வல்லமை இறங்குவதை உணர்ந்தேன். எனக்குள் ஒரு தெய்வீக பயம், என் கண்களில் கண்ணீர் வடி ஆரம்பித்தது. யாரோ இந்த அறைக்குள்ளே வந்திருக்கிறாங்க, என் படுக்க பக்கத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதை உணர முடிந்தது. அவர் சொன்னார், இயேசுவே தொடும், இந்த மகனை தொட்டு குணமாக்கும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு கரம் என்னை தொட்டது. என் வலது கையின் தோள் பகுதியில் ஒரு கரம் என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன். மின்சாரத்தை போல ஒரு வல்லமையின் காலில் பாய்ந்தது. அடுத்த நிமிஷம் நொண்டியாக கிடந்த நான் எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். இயேசு தொட்டவுடன் என் சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டானது. உடனே நான் படுக்கையில் எழுந்து அமர்ந்து விட்டேன். என் காலை பயன்படுத்த முடியாது, நானாக எழும்பி உட்கார முடியாது. அந்த இயேசுடைய வல்லமை தொட்டவுடன் எழும்பி அமர்ந்தேன். ஜெபம் முடிந்தது. எல்லாரும் கண்ணை திறந்து பார்த்தபோது எழும்பி உட்கார்ந்திருந்தேன். நானாக எழும்பினேன், நடக்க ஆரம்பித்தேன். என் வலது காலுக்கும் இடது காலுக்கும் சின்ன வித்தியாசம் கூட இல்லாதபடி இயேசு என்னை குணமாக்கி இருந்தார். ஒரு அற்புதமான சுகம். வீங்கியிருந்த இருதயம், பல்ஜாகி இருந்த இருதயம் நார்மலாய் மாறிவிட்டது. 2 அற்புதத்தை அன்றைக்கு இயேசு செய்தார். வீங்கியிருந்த இருதய நார்மலாய் மாறினது. செயலற்று போன என் வலது கால் செயல்பட ஆரம்பித்தது. என் குடும்பமே சந்தோஷப்பட்டது. இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். எங்கள் குடும்பத்தின் துக்கம் சந்தோஷமாய் மாறினர். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். அதே இயேசு இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். அந்த இயேசு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஏன் அவர் அற்புதம் செய்கிறார்? பெருமைக்காக அல்ல, என்னிடத்தில் வல்லமை இருக்கிறது பாருங்கள் என்று இயேசு எந்த இடத்திலும் அற்புதம் செய்யவில்லை. அவருடைய மனதுருக்கம், ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்பதாய் சொன்னார். ஐயோ இந்த ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்களே, ஐயோ இந்த ஜனங்கள் வியாதியில வேதனைப்படுகிறார்களே. அந்த மனதுருக்கத்தினால் இயேசு அற்புதம் செய்தார் என்றுதான் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மார்க் 1ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். மனதுருகி அவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கு அவர் அற்புதம் செய்வதற்கு காரணம் என்ன? சிலுவையில் நமக்காக அவர் சிந்தின ரத்தம். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்முடைய அக்கிரமங்களை தன்மீது அவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே நமக்காக சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தத்தின் வல்லமை நமக்குள் இறங்கும் பொழுது பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, மெய்யான சமாதானம் உள்ளத்தில் வரும். அவருடைய தழும்புள்ள கரம் தொடும் பொழுது அற்புதமான சுகம் உண்டாகும். அதற்குத்தான் சிலுவையில் அவர் தன்னையே பலியாய் கொடுத்தார். அதே இயேசு மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு ரட்சிப்பை அருளி செய்ய போகிறார். சுகத்தை அருளி செய்ய போகிறார். நீங்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் போது கட்டாயம் அற்புதம் செய்வார். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். யாவரும் ஜெபம் பண்ணுவதற்காக எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் யாவரும் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் எழுந்து நின்று சில நிமிட நேரம் கருத்தாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இதுதான் முக்கியமான ஒரு நேரம்.
ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட முறையில் தொட்டு அற்புதம் செய்கிற நேரம். இந்த நேரத்தில் இயேசுவை நோக்கி பாருங்கள். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி. யாவரும் பயபக்தியோடு தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். என்னை கவனிங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை நேசிக்கிறபடியால், உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறபடியால் இந்த இடத்தில் உங்களை அழைத்து கொண்டு வந்தார். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை, உங்களுக்கு ஒரு சுகம் தேவை. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். அன்றைக்கு தன்னை வெளிப்படுத்தின அந்த இயேசு உங்கள் மத்தியிலே தன்னை வெளிப்படுத்த வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவே கூப்பிடும் போது இன்றைக்கு அவர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. என்றால் 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கு கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்தில் அவர் இருக்கிறார். ஒவ்வொரு காரியமாய் நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது, ஐயா நான் பாவத்தில் இருக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, இந்த மதுபானத்தை விட முடியல, போதை வஸ்துகளை விட முடியலை, இந்த பெருமை, கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகைகள், சண்டைகள், பண ஆசைகள், இந்த பாவெல்லாம் என்னை வாட்டி வதைக்கிறது. பாவம்னு தெரிந்தால் கூட என்னால் விட முடியலை. எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஒரு நிம்மதி வேணும், சமாதானம் வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்காய் முதலாவது நான் ஜெபிக்க போகிறேன். அப்படியே கண்களை மூடி இயேசுவை இருதயத்தில் நோக்கி பாருங்கள். யாரும் மேடையில் இருக்கிற ஊழியக்காரனை அல்ல, அருகில் இருக்கிற மனிதர்களை அல்ல, இயேசுவை நோக்கி பாருங்கள். இந்த இயேசு உங்களை நேசிக்கிறபடியால் உங்களை ஆசீர்வதிப்பதற்காய் வந்திருக்கிறார். ஐயா எனக்கு சமாதானம் வேண்டும், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எனக்காக சிந்தினவுடைய இரத்தத்தின் வல்லமை என்னை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். எனக்கு ஒரு ஆத்ம அமைதி வேணும், நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். அப்படி சொல்றவங்களுக்காக முதலாவது ஜெபிக்க போகிறேன். இந்த இயேசு அவர் கொடுக்கிற ரட்சிப்பு எனக்கு வேண்டும். அப்படி சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தலாம். நிற்கிற இடங்களில் முதலாக இதுவரை இந்த அனுபவத்தை நான் பெறவில்லை, அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு வேண்டும். எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும், சமாதானம் வேண்டும், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, பாவ மன்னிப்பை எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வலது கரம் உயர்த்துங்கள். உங்களுக்காய் முதலாவது ஜெபிக்க போகிறேன். உடைய வலது கரத்தை இருதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். உடைய வலது கரத்தை அப்படியே இருதயத்தின் மீது வைத்து ஒரு 2 நிமிடம் ஜெபிக்கணும். இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், இயேசுவே எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே உம்முடைய இரத்தம் என்னை கழுவட்டும். ஜெபம் பண்ணுங்க. 1 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், இயேசுவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று கேட்க கேட்க இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறாரு. தகப்பனே, யார் யார் இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்குவதாக. இயேசுவே என் பாவங்களை மன்னியும், எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தாரும் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் பாய்ந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி இவர்களை கழுவி சுத்திகரிப்பீராக. பாவத்தின் வல்லமையில் இருந்து விடுதலை உண்டாவதாக. மதுபானத்தை கொண்டு வருகிற குடிவெறியின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. விபச்சார வேசித்தனத்தை கொண்டு வருகிற இச்சையின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. ஒரு விடுதலை உண்டாகட்டும் இப்பொழுதே.
என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை, இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறார்களே, அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் இப்பொழுதே. இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தை நிறைவேறுவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக. நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும்னு கேளுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னோடு தங்கி இரும், இனி பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும். யார் யார் அப்படி ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்று முதல் அவர்களை பாதுகாத்து பரிசுத்தத்தின் பாதையிலே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.